ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலருமான புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக நேற்று கொண்டாடினாங்க. ஓகேங்களா. பிப்ரவரி 24 தான் அவருடைய பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் போயஸ் கார்டனில் இருக்கிற ஜெயலலிதா வசித்தாங்க வேதா நிலையம். ஓகேங்களா. அங்கே தான் ஜெயலலிதா வசித்தாங்க. அங்கே ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா ரஜினி சாரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிறந்தநாள் விழா வருது, அந்த பிறந்தநாள் விழாவில் அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேலும் சில முக்கிய பிரமுகர்களை அழைச்சிருந்தாங்க. உடனே ரஜினி சாரும் அந்த அழைப்பை ஏற்று நேற்று வேதா நிலையத்துக்கு போய் ஜெயலலிதாவோட அந்த ஃபோட்டோவுக்கு கீழே விளக்கி ஏற்றி மலர் தூவி மரியாதை செஞ்சுருக்காங்க. அங்கே உட்காந்து சிறிது நேரம் பேசியிருக்காரு. அவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா. ஓகேங்களா. அவங்க தான் ரஜினி சாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. உடனே இவரும் அந்த அழைப்பை ஏற்று அங்கே ஜெயலலிதா படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி அண்ணன் மகள் தீபாவோட குழந்தைய ரஜினி சார் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் செய்தியாளருக்கு பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 1977 நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிப்பதாக ஒரு திட்டம் இருந்தது. ஓகேங்களா. திட்டம் இருந்தது. அப்போ முதல் முறையாக வேதா நிலையத்துக்கு நான் வந்திருந்தேன், அவரை சந்திக்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் முறையாக ராகவேந்திரா திருமண மண்டபத்தோட அந்த திறப்பு விழாவுக்கு ஜெயலலிதாவை அவங்கள ஜெயலலிதா அம்மாவை அழைக்க வந்திருந்தேன். 3ஆம் முறையாக என்னுடைய மகள் திருமணத்துக்கு அழைக்க வந்திருந்தேன் 3ஆம் முறையாக. இது 4ஆம் முறை. அவர் ஆனால் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவர் நினைவு எப்போதும் எல்லோர் மனதிலும் இருக்கும். அவருடைய அந்த சுகமான நினைவு அலைகளோடு தான் இங்கேருந்து நான் கிளம்புறேன். அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டேன். எனக்கு ரொம்ப அவருடைய அந்த சுகமான நினைவு அலைகள் இன்னமும் என் நெஞ்சத்தில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோவை பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஜெயலலிதா இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஓகேங்களா. மிகப்பெரிய ஒரு போல்டாக அந்த காலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னேற்ற கழகத்தை கொண்டு போனாங்க. இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.